அனைவருக்கும் வணக்கம். சுபிதார் மேஜர் ஆன் லெப்டினன்ட் எஸ் சுகுமார், வெட்ரன் கோர் ஆஃப் ஜெனரல்ஸ், செக்ரட்டரி எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் அசோசியேஷன், அருப்புக்கோட்டை, செக்ரட்டரி ஜெனரல், தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக். பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் அவர்களது யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி எப்படி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் செய்வது பற்றி தான் இந்த வீடியோ. பர்ஸ் போர்ட்டலை பொறுத்தவரையில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி கிரிவியன்ஸ் மெக்கானிசம் 3 விதமாக உள்ளது. அதாவது மேனேஜ் ப்ரொஃபைல், ஒரு ஓய்வூதியரானது பர்சனல் டீட்டெயில்ஸ், சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், இது பற்றி இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது, தீர்வு செய்வது என்று மேனேஜ் ப்ரொஃபைல் வாயிலாக சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சமர்ப்பிப்பது. இரண்டாவது பென்ஷன் சேங்ஷன் நாட் சேங்ஷன்ட், அந்த பேமெண்ட் சம்பந்தப்பட்டது பற்றி கிரிவியன்ஸ் எப்படி சமர்ப்பிப்பது. மூன்றாவது அதர் தேன் இந்த மேனேஜ் ப்ரொஃபைல் பென்ஷன் பேமெண்ட் சம்பந்தமற்ற மற்ற கிரிவியன்சஸ் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் எப்படி சமர்ப்பிப்பது பற்றி தான். மற்றது என்னவென்றால் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் எஃப்எம்ஏ ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் ஸ்டாப்பேஜ், கம்யூட்டேஷன், இன்கம் டேக்ஸ், அதே மாதிரி ஆதார் கன்சர்ன்ஸ், இந்த 2 பென்ஷன் வாங்குறவங்க அவங்களுடைய பிபிஓ எப்படி லிங்கிங் பண்ணுறது, இது பற்றி தான் இந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சமர்ப்பிப்பது பற்றி ஒரு விவரமான வீடியோ. மேலும் இந்த வீடியோவில் விவரமாக சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சமர்ப்பிப்பது எப்படி என்பது பார்ப்போம். வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல். ஸ்பர்ஸ் சர்வீஸ் ரிக்வெஸ்ட், பர்ஸ் மைக்ரேட்டட் பென்ஷனர்ஸ் அவர்களது சர்வீஸ் ரிக்வெஸ்ட் எப்படி சமர்ப்பிப்பது பற்றி தான் இந்த வீடியோ. இது அவர்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி spurs.defensepension.gov.in போயிட்டு அவங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம். ஏற்கனவே இந்த பர்ஸ் போர்ட்டலில் மேனேஜ் ப்ரொஃபைல் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் எப்படி சப்மிட் பண்ணுவது, அதே நேரத்தில் பென்ஷன் ரிலேட்டட் பேமெண்ட் அது பற்றி எப்படி கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணுவது பற்றி இந்த வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனலில் போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அதர் தேன் தட் எப்படி சப்மிட் பண்ணுவது பற்றி தான். இப்போது இந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் செய்வதற்கு ரிக்வயர்டு டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது முதல்ல சொன்னது மாதிரியே ரெடியாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்கணும் கையில், மொபைல் ரெஜிஸ்டர்டு வித் பிசிடிஏ பர்ஸ் அது வச்சுருக்கணும், பிபிஓ ப்ரீவியஸ் பிபிஓ எத்தனை பிபிஓ இருந்தாலும் சரி அதனோட கர்ஜான் பிபிஓ, அதர் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் ரிக்வெஸ்ட். நீங்கள் என்ன சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் கையில் ரெடியாக இருந்தால் தான் நம்ம இமீடியட்டாக அதை சப்மிட் பண்ண முடியும். இது பர்ஸ் அதனுடைய ஹோம் பேஜில் நம்ம லாகின் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த யூசர் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிரும். நம்ம யூசர் லாகின் நேம் போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டுட்டு பாஸ்வேர்டு செக் சரியாக போட்டிருக்குமா இல்லையான்னு போட்டுட்டு அந்த கோடை போட்டுட்டு நம்ம லாகின் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். அதில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட், அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் நம்ம போயிட்டு என்ன சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணணும். நம்ம அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் எதை பற்றியெல்லாம் நம்ம சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம், அதில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் சரி, நமக்கு ஏதாவது அதில் ஃபர்தராக அதை நிவர்த்தி செய்யணுங்கன்னா அதில் பற்றி இதில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டை பொறுத்தவரையில் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டாச்சுன்னா இந்த இதில் சொல்லியிருக்கிறாங்க. கம்யூட்டேஷன் டீட்டெயில்ஸ், கன்ஃபார்ம் டேக்ஸ் ஆப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் டிக்ளரேஷன், லிங்க் பிபிஓ, ஸ்டாப்பேஜ் மெடிக்கல் அலவன்சஸ், ஆதார் கன்சர்ன். இது பற்றி அவர்களுக்கு யாருக்கு இது பற்றி குறைகள் இருக்குதோ அவங்க அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கம்யூட்டேஷனை பற்றி சொன்னேன். கம்யூட்டேஷன் ஃபார்ம் இது ஒரு சிலருக்கு என்னென்னு கேட்டாச்சுன்னா ஆர்பியில் இருக்கிற சர்வீஸில் இருக்கிறப்ப ரிட்டையர்ட் ஆவாங்க, அவங்க கம்யூட்டேஷனுக்கு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, ஒரு சிலருக்கு ஆகாமல் இருக்கலாம். ஒரு சிலர் திரும்ப இப்போ எங்ககிட்டே 2 கேஸ் வந்தது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்களுக்கு கம்யூட்டேஷன் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அந்த கேஸஸ்க்கு தான் அந்த கம்யூட்டேஷன் பற்றி இது நம்ம ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ண வேண்டியது. வெரி ரேஸ் கேஸ் தான் இந்த மாதிரி ரிக்வெஸ்ட். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் டேக்ஸ் ஆப்ஷன். இந்த இன்கம் டேக்ஸ் ரிலேட்டட், இப்போ இன்கம் டேக்ஸ் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த ஓல்டு ரீஜம் நியூ ரீஜம்னு இருக்குது. அதில் இந்த சீலிங் லிமிட் அமௌண்ட்ஸ் இருக்குது. ஓல்டு ரீஜம் பொறுத்தவரையில் அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்டு டிடக்ஷன், ஹச்ஆர்ஏ, எல்டிஏ, ஏடிசி, ஏடிடி அண்டு அதர் தேன் மோர், இதில் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குதோ அது ஓல்டு ரீஜமில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த நியூ ரீஜமில் கிடையாது. அதனால் அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆப்ஷன் சப்மிட் பண்ணணும். நம்மளை பொறுத்தவரையில் பென்ஷன் ஜெசியோஸ் ஓவர் ஓல்டு ரீஜம்ஸ் பெட்டரு.
இதில் வந்து அவங்க இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க ஸ்பர்ஸ் போர்ட்டலில் வந்து ஓல்டு ரீஜனில் என்ன சீலிங் லிமிட் அண்ட் நியூ ரீஜனில். ஆனால் இது வந்து சரியான முறையில் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ மோர் தென் 60 இயர்ஸுக்கு வந்து ஓல்டு ரீஜனை பொறுத்தவரையில் அப் டு 3 lakh வந்து நோ டேக்ஸ். பட் இதில் வந்து அவங்க அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஓல்டு டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியூ ரீஜன்லையும் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 6 lakh வரைக்கும் அது வந்து 5% பணம்லாம் இங்கே தவறுதலாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் அப்டேட்டட் ஒரு இதை எடுத்து இதில் ஸ்க்ரீனில் இங்கே போட்டிருக்கிறேன். அது என்னென்னு கேட்டாச்சுன்னா இதில் கிளியராக இருக்கும் உங்களுக்கு. இதை ஓல்டு ரீஜனில் அப் டு 60 years, above 60 to 80 years, மோர் தென் 80 years என்னென்ன அந்த சீலிங் லிமிட்டு, என்னென்ன டேக்ஸ் லிமிட்டுங்கிறத பற்றி கிளியராக போட்டிருக்கிறோம். அப் டு 2.5 lakh அண்டு அதே மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு அந்த ஏஜ் கிரிட்டேரியா சொன்ன மாதிரி அதே மாதிரி நியூ ரீஜனில் என்னென்னங்கிறது வந்து நியூ அப்டேட். அதாவது ஃபைனான்ஷியல் இயர் 2023 அண்ட் 24, அசஸ்மெண்ட் இயர் 2024-25க்கு என்னங்கிறத வந்து இதில் எடுத்து போட்டிருக்கிறோம். அந்த பிசிடிஏ பர்ஸ் போர்ட்டலை பொறுத்தவரையில் அவங்க வந்து சரியான முறையில் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதுக்கு ரிக்வஸ்ட் சப்மிட் பண்ணுவோம் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்து அவங்க ஆடிட்டர்கிட்ட அவங்க யாருக்கு அந்த இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குதோ, நம்மளை பொறுத்தவரை நான் முதல்ல சொன்னது மாதிரியே ஓல்டு ரீஜன் இஸ் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் வந்து மேனேஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஓல்டு ரீஜனில் பொறுத்தவரையில் நமக்கு வந்து டிக்ளரேஷன் ஏடிசி மற்ற எல்லா இதுலேருந்து என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்குதோ அது இருக்குது. நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து இதில் சப்மிட் பண்ணலாம். செக்ஷன் 80C என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸம்ஷன் இருக்குது, டேக்ஸ் எக்ஸம்ஷன் அந்த 1.5 lakhக்கு உள்ளது. நீங்கள் அந்த இந்த இதில் பார்த்துட்டு கிளியராக நீங்கள் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸை இதில் சரியான முறையில் அப்லோட் பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த இன்கம் டேக்ஸ் இதனுடைய ரிபேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து லிங்கிங் ஆஃப் பென்ஷனர்ஸ் அக்கௌண்ட். அதாவது இப்போது ஆர் யூ அவாய்டிங் அனதர் பென்ஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போது ஆர்மியில் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு சிலர் டிஎஸ்சியில் ஜாயின் பண்ணுவாங்க. டிஎஸ்சியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஎஸ்சி பென்ஷனும் கிடைக்கும். அதாவது 2 பென்ஷன், ஒன்று ஆர்மி அண்டது டிஎஸ்சி. அப்படிங்கும்போது 2 பென்ஷனும் ஸ்பர்ஸ்லேருந்து வாங்குறீங்களான்னா ஆமான்னு போட்டு அதை லிங்க் பண்ண வேண்டி வரும். ஒரு சிலர் ஆர்மியிலேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஏதாவது அவங்க ஆர்டினன்ஸ் டிப்போவிலையோ பிஓவிலையோ எங்கேயாவது வேலை செய்வாங்க. அவங்களும் அதே பர்ஸில் இருந்து வாங்குறதுனா அந்த எப்படி அவங்களுடைய பிபிஓ லிங்கிங் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. லிங்கிங் ஆஃப் பென்ஷனர்ஸ் அக்கௌண்ட்ஸ் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி அதை பார்த்து நம்ம போட்டு லிங்கிங் பண்ணணும். நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ். இதுதான் நிறைய பேர் அவங்க கேட்குறது, பல இடத்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை எப்படி, அதனுடைய முறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, பர்ஸ் போர்ட்டலில் எப்படி வந்து அந்த எஃப்எம்ஏவை ஸ்டாப் பண்ணுங்கிறதா. அதாவது இசிஹெச்எஸ் மெம்பர் யார் இசிஹெச்எஸில் மெம்பரில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த எஃப்எம்ஏ அப்ளிகபிலிட்டி கிடையாது, ஃபிக்ஸ்டு மெடிக்கல் அலவன்சஸ் கிடையாது. ஒரு சிலர் அவங்க இனிஷியலில் வந்து அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட பேங்கில் அவங்க அதை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க அதை நிறுத்தத்தான் ஆகணும். அதுக்கு அவங்க ரிக்வஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து இப்போவும் புதுசாக மெம்பராக ஜாயின் பண்ணணும் விரும்புகிறாங்க. அவங்க புதுசாக இசிஹெச்எஸில் மெம்பராக இல்லாதவங்க 1 April 2003க்கு முன்னால் உள்ளவங்க ஜாயின் பண்ணணும்னா அவங்க எஃப்எம்ஏவே ஸ்டாப் பண்ணணும். பர்ஸில் மைக்ரேட்டட் ஆயிடுச்சுன்னா இந்த முறையில் அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு பயன்படுத்தி சர்வீஸ் ரிக்வஸ்ட்டில் எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடி வரும். அந்த ஐடி வந்து சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு சொல்லணும். அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் ஐடி வந்தோடனே அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்டுக்கு போகும். இந்த எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்க இசிஹெச்எஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் வந்து ஆதார் கன்சென்ட் வந்து ஏற்கனவே நம்ம யூசர் ஐடி ஃபஸ்ட்டு நமக்கு பிபிஓ கிடைச்ச உடனேயும் நம்ம ஆதார் கன்சென்ட் கேட்கும். ஆதார் கன்சென்ட் சப்மிட் பண்ணியிருப்போம். ஒரு சில டைமில் அகெயின் ஆதார் கன்சென்ட் கேட்டாச்சுன்னா எப்படி ஆதார் கன்சென்ட் சப்மிட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே தமிழ்நாடு எக்ஸ் சர்வீசஸ் லீக்லேருந்து பல கிரீவியன்சஸ் கொடுத்துருக்குறோம். ஏன்னு கேட்டாச்சுன்னா இந்த மதுரையில் வந்து 18 July 18 and 19 Julyயில் ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடந்தது. அதில் வந்து அவங்க கன்சர்ன்ட் ஆஃபீஸரை சந்தித்து நாங்கள் இந்த குறைபாடுகளை பற்றி சொன்னோம். அதில் முக்கியமாக நோ ஸ்டேட்டஸ் ஆஃப் சர்வீஸ் ரிக்வஸ்ட் grievances visible in Spurs portal as in ECHS and KSP. இந்த ECHS KSP சைட்டில் எல்லாத்துலேயும் தெரியும். அந்த ஒரு தடவை நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சுன்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆச்சு அதில் மூவ்மெண்ட்ஸ் தெரியும்.
அதில் என்ன குறைபாடுகள் இருக்குது, எங்கே இருக்குது, ரிஜெக்ட் ஆகிடுச்சா, அக்செப்ட் ஆகிடுச்சா, என்ன அப்சர்வேஷன் தெரியும். பட் இங்கே வந்து இந்த பர்ஸில் என்ன கிரிவின்ஸை சப்மிட் பண்ணாலும் அது வந்து ஃபஸ்ட்டில் அதை பெண்டிங் தான் காமிக்கும், அப்புறம் ப்ரொசஸ்ன்னு காமிச்சிடும். அது எந்த ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது, ரெக்கார்டில் இருக்குதா, பிஓவில் இருக்குதா, அல்லது மற்ற இடத்துல சிடிஓவில் இருக்குதா, என்ன காரணம்னு தெரியாது. லாங் பெண்டிங், அதோட சேர்த்து லாங் பெண்டிங் இன் ப்ரோசஸ் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் கிரிவியன்சஸ். நெக்ஸ்ட் வந்து நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஃபர்தர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கிரிவியன்சஸ். அதுக்கப்புறம் ஒரு கிரிவியன்ஸஸோ சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணியாச்சுன்னா ஃபர்தர் சப்மிட் பண்ணாத நிலைமை இருந்தது. இதை தொடர்ந்து எக்ஸர்வீஸ்மெண்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து கிரிவியன்ஸ் சப்மிட் பண்ணி இருக்கிறதுனால இப்போ கிரிவியன்சஸ் வந்து இந்த பென்ஷன் பேமெண்ட் ரிலேட்டட் அதை பற்றி அவங்க வந்து கிரிவியன்ஸை சப்மிட் பண்ணுறப்ப அது வந்து இப்போது ஒன் டைமுக்கு மேலே ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்போ சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் மேனேஜ் ப்ரைவேட்டில் வந்து ஒன் டைம் தான் அவங்க ஏற்றுக்கிறது, ஃபர்தராக சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ண முடியல. அதுவும் அவங்க வந்து முயற்சி செய்து ஒரு அந்த சப்ஜெக்ட் அதர் தேன் சப்ஜெக்ட் அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் வந்து அவங்க நிறைவேற்றணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த யூடியூப் வாயிலாகவும் கேட்கிறோம். குயிக் ப்ரோசஸ், எந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டோ கிரிவியன்சஸ் சப்மிட் பண்ணாலும் அது உடனடியாக அந்த குயிக் ப்ரோசஸ் ஆகணும், லாங் பெண்டிங் இருக்கக்கூடாது. ஸ்டேட்டஸ் பி கிவன் வெதர் ப்ரோசஸ் அட் ரெக்கார்ட் பிஓ பிசிடிஏ, அந்த ஸ்டேட்டஸ் வந்து கண்டிப்பாக தெரியணும். இப்போ வந்து இப்போ கிரிவியன்சஸ் சப்மிட் பண்ணாலும் சரி, சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்ணாலும் சரி, இப்போது வந்து முதல்ல பெண்டிங் தான் காமிக்கும். இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டாச்சுன்னா இது பெண்டிங் வித் தி கன்சர்ன்டு ரெக்கார்டு, எந்த ரெக்கார்டு சம்மந்தப்பட்டவங்களோ அந்த ரெக்கார்டில் இருக்குங்கிறது அது காமிக்கும். ஆனால் ஃபர்தர் மூவ்மெண்ட்டு தெரியாது, அது ப்ரொசஸ் அதை வறுமை வழியாக அது எங்கே இருக்குங்கிறது அந்த ஸ்டேட்டஸ் தெரியாது. சம்டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கா, அந்த எதுக்காக ரிஜெக்ட் ஆகணும் காரணம் தெரியாது. இன்கேஸ் ஆஃப் பெண்டிங் வேர் இட் இஸ் பெண்டிங் வித் டேட், அது எங்கே பெண்டிங் இருக்குன்னா அது தெரியணும். அலோவ் டு சப்மிட் அதர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கிரிவியன்சஸ் ஈவன் எனி அதர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கிரிவியன்சஸ் பெண்டிங். இப்போ நான் ஏற்கனவே சொல்லும் போது கிரிவியன்சஸ் வந்து சப்மிட் பண்ண முடியுது பென்ஷன் பேமெண்ட் ரிலேட்டட். அதே மாதிரி சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டும் அதர் தேன் சப்ஜெக்ட் அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய வழிவகைகள் பஸ் செய்ய வேண்டும். இன்கேஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் அதுக்கு என்ன காரணங்கிறது தெரிவிக்கிறது மிக மிக அவசியம். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நாங்கள் மேனேஜ் ப்ரொஃபைலில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது, அப்புறம் கிரிவியன்சஸ் எப்படி சப்மிட் பண்ணுறது பர்ஸ் போர்ட்டலில், இப்போ வந்து இந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது இந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ எம்ஏசிபி கிரேட் இன் ஸ்பர்ஸ் பிபிஓ. இது வந்து பலருக்கு பல ப்ராப்ளம் இருக்குது. இதை பற்றி டீட்டெயில்ஸாக நாங்கள் வந்து இந்த எம்ஏசிபி கிரேட் பற்றி ஒரு யூடியூப் போட இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கிரிவியன்சஸ் லாங் பெண்டிங், இது ரொம்ப முக்கியமானது. ஒரு கிரிவியன்சஸ் வந்து லோயர் ஹையர் ரேங்குக்கு லோயர் ரேங்க் பென்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ 6 மாதம் 7 மாதம் 1 வருஷ கணக்கில் அது வந்து இன்னி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலி பென்ஷனர்ஸ் அவங்களுடைய கணவர் அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிட்டே இருந்துருச்சு, அதை வந்து இன்னும் ரிசால்வ் பண்ணாத முடியாத சூழ்நிலையில் இருக்குது 6-7 மாதமாக. இதே மாதிரி இன்னும் அந்த என்கான்ஸ் ரேட் கொடுத்துறவங்களுக்கு நார்மல் ரேட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பல கிரிவியன்சஸ் லாங் பெண்டிங்காக இருக்குது. அதையும் நாங்கள் இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிப்போம். ரெஸ்டரேஷன் கம்யூட்டேஷன் டேட் இன் ஸ்பர்ஸ், அந்த ஒவ்வொரு பென்ஷனருக்கும் அவங்க கம்யூட்டேஷன்ஸ் கிடைச்சப்ப ஒரு சிலருக்கு வந்து இந்த பே ரிவிஷன் ஆகிறப்ப அவங்க கம்யூட்டேஷன்ஸும் அந்த அவங்களுக்கு மாறும். அவங்களுக்கு வந்து இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கம்யூட்டேஷன் அமௌண்ட் போட்டு கூட அவங்களுக்கு பிபிஓ இஷ்யூ ஆகும். அந்த டைமில் அந்த ரெஸ்டரேஷன் டேட்டும் உங்களுக்கு வந்து இன்னும் அகெயின் ஒரு டேட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த பர்ஸ் இதில் வந்து பிபிஓவில் அந்த பென்ஷன் ஸ்லிப்பில் அவங்க டேட்ஸு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது பலருக்கு வந்து அந்த டேட்ஸுகள் வந்து வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அது பற்றி ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கிளியராக போடுவோம். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்ல முறையில் கேட்டிருப்பீங்க. எப்படி கிரிவியன்சஸ் வீடியோ போட்டோமோ, மேனேஜ் ப்ரொஃபைல் சப்மிஷனில் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் போட்டோமோ, அதே மாதிரி தான் அதர் தேன் தட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சப்மிஷன் பற்றி போட்டிருக்கிறோம். இது நல்ல முறையில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்றும் நமக்கு உரிக்கக்கூடிய ஃபேமிலி பென்ஷனர்ஸ், ஏஜ் உயர்ந்த அவங்களுக்கு சப்மிட் பண்ண முடியலையோ உங்களுக்கு தெரிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யும்படி கேட்டுக்கொண்டு, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் லிசனிங். ஷேர் த வீடியோ ஃபார் மோர் அவேர்னஸ் அமங் டிஎஸ்எம் ஃபார் தேர் பெட்டர் யூஸ். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.